செப்டம்பர் 14 துபாயில் ஏஷியா கப்பில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்சில் டாஸ் டைமில் சூரியகுமார் யாதவ் இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் கேப்டன் ஆகா அலி சல்மானுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போயிட்டாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன போச்சு, யார் என்ன சொன்னாங்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ திடுக்கிடும் தகவல்கள்ங்கிறதாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்க வர நீங்கள் ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்குறேன்னா உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு அது ரொம்ப நல்லது, இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் ஹேண்ட்ஷேக் கான்ட்ரவர்சி ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்னைக்கு துபாயில் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சில் டாஸ் அப்பவும் சரி டாஸுக்கு அப்புறமும் சரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஷேக் பண்ணலை. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படியே கிளம்பிட்டாங்களா, ஆனால் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கோச் மைக் ஹசன் இவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. சரி ஹேண்ட்ஷேக் பண்ணவும் போயிருந்துருக்காங்க. ஆனால் நிறைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே இந்தியன் பிளேயர்ஸ் போயிட்டாங்க. ஸோ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு பாகிஸ்தானோட கேப்டன் ஆகா அலி சல்மான் வரலை. பாகிஸ்தானோட கோச் மைக் ஹசன் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் மைக் ஹசன் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. தோத்ததை தாண்டி ஹேண்ட்ஷேக் பண்ணாமல் போனது ரொம்ப ஏமாற்றமாக வருத்தமாக இருக்குங்கிறத வந்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 14 பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு இப்படி ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சா. ஆனால் அன்றைக்கி நைட்டு உடனடியாகவே ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். என்னென்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து ரெஃப்ரி மேலே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதாகவும் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறதாகவும் நியூஸ் ஒன்று பார்த்தோம். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து ஐசிசிக்கு ஃபோன் கால்ஸ் என்ன, மெசேஜஸ் என்ன, மெயில்ஸ் என்ன, ப்ரொபோசல்ஸ் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்களாம். என்னென்னா ஏஷியா கப் மேட்ச்சில் துபாயில் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு ரெஃப்ரியாக இருந்த ஆண்ட்ரூ ஜான் பயோகிராஃப்டை வந்து ஏஷியா கப் 2025 அம்பையர் பேனல்லேருந்து நீங்கள் அவரை தூக்கணும், எங்களுக்கு அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஐசிசிக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஐசிசிக்கு வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐசிசி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 கன்வர்சேஷன் போயிருக்கு. ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுகிட்டேருந்து மெயில் ஒன்று போயிருக்கு, திரும்பி ஐசிசிக்கிட்டேருந்து ஒரு மெயில், திரும்பி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுகிட்டேருந்து ஒரு மெயில். இந்த 3 கான்வோ போயிருக்குங்கிற மாதிரி கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல. ஆனால் மெயில் கான்வோவில் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஐசிசி சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வச்சிருக்கிற குற்றச்சாட்டுக்கு போதிய எவிடன்ஸ் இல்லைங்கிற மாதிரியும் இதுக்காகலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரியை மாற்ற முடியாது, ஒரு ரெஃப்ரியை தூக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் ஒரு கிரிக்கெட் போர்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்லை கிரிக்கெட் போர்டு சொல்லியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அஃபீஷியலையோ இல்லை எந்த ஒரு அம்பையரையோ ரெஃப்ரியோ வந்து பணிகளை அமர்த்தவோ இல்லை பணியை விட்டு தூக்கவோ இல்லை டெம்பரவரியாக போடுறதுக்கோ பெர்மனெண்ட் ஆக்கிறதுக்கோ உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அது எங்ககிட்ட விட்டுருங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் அப்படி ஒரு வேளை அன்னைக்கு ரெஃப்ரியாக இருந்த பயோகிராஃப்டை நாங்கள் வந்து தூக்கிடுறோம் அப்படின்னா அது வந்து ஒட்டுமொத்த இந்த பாடின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ப்ரீச் பண்ணுறது, சட்டத்தையே மீறுறது அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் வந்து எங்களால் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு செம்ம காண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் ஒன்று போயிருக்கு, அதில் பாகிஸ்தானோட மேனேஜர், கேப்டன், அப்புறம் ஐசிசி சார்பாகவும் பேசியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டிலிருந்து இது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் வேணும்னு கேட்கும்போது அதுக்கு ஐசிசி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் மீட்டிங் ஒத்துக்கிட்டாலும் அந்த மெயில்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி சொன்னது ஒரே விஷயம்தான், ரெஃப்ரி பயோகிராஃப்டை ரொம்ப நல்லா பேக் பண்ணாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இது பேக் பண்ணுறதுங்கிறத தாண்டி இந்த விஷயத்துக்காக அவரை நம்ம வந்து தூக்கி போடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு செம்ம காண்டு இந்த விஷயத்தில். என்னங்க நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம், நீங்கள் அதை பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சரி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னா இதே துபாயில் சாயங்காலம் 6 மணிக்கு யுஏஇ கூட மேட்ச் இருந்துச்சு. பட் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் மேட்ச் ஆட மாட்டோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மேட்ச் நடக்குமோ நடக்காதோ இல்லை போஸ்ட்போன் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்திய நேரப்படி மேட்ச் 8 மணிக்கு ஆரம்பிக்கணும். ஆனால் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு அங்கே 6 அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30. ஆக்சுவலி டீமோட ஹோட்டல்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜுமைராலேருந்து வர வழி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் அடுத்த பஸ் ஸ்டாப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமு. ஸோ எல்லாமே ஒரே வழி தான். மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே 6 மணிக்கு அங்கே 6:30க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மேட்ச் 1 மணி நேரம் தள்ளி வச்சு ஸோ 5:45 இல்லைப்பா பாகிஸ்தான் விளையாடுவாங்கப்பா அந்த மேட்ச்னு சொல்லிட்டு 5:45 ஜுமைராவில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் இருந்து எங்கள் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு பிளேயர்ஸ் வந்தோடனே சரி ஓகே மேட்ச் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது மேட்ச்சுக்கு முன்னாடி மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வந்து ரெஃப்ரி பயோகிராஃப்ட், அப்புறம் பாகிஸ்தானோட கேப்டன் ஆகா அலி சல்மான்,
பாகிஸ்தானோட கோச்சான மைக் ஹசன், அப்புறம் பாகிஸ்தானோட மேனேஜர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருவீங்க ஒரு 30 செகண்ட்ஸுக்கு, பட் ஆடியோ மட்டும் கிடையாது. அந்த வீடியோவில் இவங்க எல்லாரும் இருந்தாங்க. அப்புறம் தான் நியூஸ் ஒன்று வந்துச்சு, என்னன்னா மேட்ச் ரெஃப்ரி பைக்ராஃப்ட் வந்து அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்டுக்காக சாரி கேட்டார். யாராட்டன்னா பாகிஸ்தானோட கேப்டன் நாகா அலி சல்மான், அப்புறம் பாகிஸ்தானோட மேனேஜர் கிட்ட, பாகிஸ்தானோட கோச் மைக் ஹசன் கிட்ட கேட்டார். எதுக்கு சாரி கேட்டார்? இங்கே தான் இதுதான் எதுக்கு சாரி கேட்டாருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இங்கே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காகவே இருக்குது. ஏன்னா மேட்சோட ரெஃப்ரி பைக்ராஃப்ட் இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு குற்றச்சாட்டினாங்களே, மேட்சோட ரெஃப்ரி பைக்ராஃப்ட் 2 கேப்டன்ஸும் டாஸ் அப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறத வந்து அவர் விரும்பலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக்கை இங்கே பேன் பண்ணிட்டாரு. ஹேண்ட் ஷேக் பண்ண விடலாம் சொல்லலாம், இல்லை ஹேண்ட் ஷேக் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் டாஸ் டைமில் ஹேண்ட் ஷேக் பண்ண விடாமல் பார்த்துக்கிறார். சரி, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது டாஸ் டைமில் இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவும் பாகிஸ்தான் கேப்டன் ஆகா அலி சல்மானோட ஹேண்ட் ஷேக் பண்ண விடாமல் பண்ண பைக்ராஃப்ட் ஏன் பண்ணாரு அப்படிங்கிறதும், இன்னொன்று ஐசிசிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தெரிவித்ததோ அந்த மெயிலில் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்ஸ் டாஸ் அப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணல, மேட்ச் முடிந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணல, அங்கே கிரவுண்டில் இருந்தோம். அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு, அப்புறம் அந்த மேட்ச்சில் நடந்த இன்சிடென்ட்டு, மேட்ச்சுக்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏற்பட்டது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசிட்ட அவங்க தெரிவித்தாங்க. முக்கியமாக டாஸ் டைமில் மேட்சோட ரெஃப்ரி பைக்ராஃப்ட் ஏன் ஹேண்ட் ஷேக் பண்ண விடாமல் தடுத்தாரு அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு கடுப்பு. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐலேருந்து, இல்லை இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்தோ, இல்லை இந்தியன் சீனியர் பிளேயர்ஸ்கிட்ட இருந்தோ, இந்தியன் பிளேயர்ஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணாத பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு மாதிரி ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. ஆமாம், டாஸ் டைமில் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போனது சூரியகுமார் யாதவுக்கும் வருத்தம் இருக்கும்ல, பிசிசிக்கும் ஒரு வருத்தம் இருக்கும்ல. அது என்ன பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு மட்டும், அது என்ன ஆகா அலி சல்மானுக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் மேட்ச் ரெஃப்ரி பைக்ராஃப்ட் எதுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாருங்கிறத நீங்கள் யோசிச்சிங்களா? இருங்க, இப்போ ஹேண்ட் ஷேக்னு வரும்பொழுது இந்த ஏஷியா கப் 2025 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் மேனேஜருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரியும், அப்புறம் பாகிஸ்தான் கேப்டன் ஆகா அலி சல்மானுக்கு ப்ரீ ஷோவில் ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப வைரலாக, ஆனால் கான்ட்ரவர்சி ஆச்சு, ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு. மேபி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ரெஃப்ரியான பைக்ராஃப்ட் மானிட்டர் பண்ணிவிட்டு, சரி இவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணால் பிரச்சனையாகும், அதெல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ண விடாமல் கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி முடிவு பண்ணால் இங்கே தான் பிரச்சனை. இப்படி ஒரு முடிவுக்குள்ளே வந்தால் ஆகா அலி சல்மான்கிட்டயோ, இல்லைனா பெரிய ஒரு மைக் ஹசன் இருக்கார் கோச்சுக்கிட்டயோ, இந்த பக்கம் சூரியகுமார் யாதவ் கேப்டன், அதுக்கப்புறம் கோச் கௌதம் கம்பீர், இவங்க கிட்ட ஒன்றா சொல்லி இப்படி பண்ணலாம்ப்பா, இப்படி பண்ணால் நம்ம மேட்ச்சை பீஸ்ஃபுல்லாக ஆடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆட வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி அதுவும் ஒரு டவுட் தான். ஆனால் ஐசிசியோட பிளேயிங் கண்டிஷன்ஸ்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பெருசாக பார்க்காதீங்க, நீங்கள் தோத்தாலும் இல்லை ஆப்போனன்ட் ஜெயிச்சாலும், இல்லை நீங்கள் ஜெயிச்சு ஆப்போனன்ட் தோத்தாலும் ஸோ கங்க்ராச்சுலேட் பண்ண மறந்துடாதீங்க, ஹேண்ட் ஷேக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வெற்றிகளை தாண்டி இந்த கங்க்ராச்சுலேட் அண்ட் தேங்க்யூங்கிறது வந்து அம்பையர்ஸ், அஃபீஷியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிஷன், இது எல்லாத்தையும் பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்ட்ரூ பைக்ராஃப்ட்டுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு தெரியல. பட் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுலேருந்து லாகூர்லேருந்து வந்த கம்ப்ளைண்ட்டே இதுதான். இங்கே பாருங்க கிரிக்கெட் பாலிடிக்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்காதீங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, வெளியில் எங்களுக்கு 1000 சண்டை இருக்கும், ஆனால் அதெல்லாத்தையும் ரீசனாக வச்சுக்கிட்டு இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வேணாங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் நானும் சொல்லுவேன், பைக்ராஃப்ட் வந்து 2 டீமோட கேப்டன் ஹேண்ட் ஷேக் பண்ண வச்சுருக்கணும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ஷேக்ஸ் அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கணும். பட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் விடுங்க, பட் மேட்ச் ஆரம்பிக்கும் போது டாஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ண வச்சுருக்கணும், அங்கே ஒரு வேளை இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கணும். ஆனால் பைக்ராஃப்ட் வந்து இப்படி பண்ணது தான் பெரிய தப்பு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்பையர் மேட்சை சரியான திசையில் கொண்டு போவார், ஒழுக்கத்தோடு நடத்தணும், சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும் அப்படின்னு தானே பார்ப்பாங்க, இந்த பிரச்சனை வராத அளவுக்கு நடத்தணும்னு பார்ப்பாங்களே. ஆனால் இப்போ கான்ட்ரவர்சியாக இருக்குது ஆண்ட்ரூ ஜான் பைக்ராஃப்ட் மேலே. பட் ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், டாஸ் அப்போ மட்டும்தான் பைக்ராஃப்டோடைய தலையீடு அப்படிங்கிறது இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இந்தியன் பிளேயர்ஸுகளும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் உள்ளே போனதுக்கான ரீசன் ஒருவேளை பைக்ராஃப்ட் இப்படி பண்ணதுனால ஒருவேளை அந்த ஹேண்ட் ஷேக் அவங்களும் ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களா, இல்லை சூரியகுமார் யாதவ் சொன்ன மாதிரி இல்லை பிசிசிஐ இந்தியன் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் சில முடிவு எடுக்கிறாங்க, அதில் ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாதுங்கிற கால் நாங்கள் எடுத்தோன்னு சூரியகுமார் யாதவ் சொல்லியிருந்தார். அது போக நிறைய சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இந்த 2 பாயிண்ட்டை நாங்கள் வந்து இன்னுங்கிற கடமை எனக்கு இருக்குது. பட் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போனது இந்தியன் பிளேயர்ஸுகளோட ஒரு தப்பு. மேட்ச் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சோட ரெஃப்ரி அவர் பண்ண தப்புனால 2 டீமோட கேப்டன்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போயிருந்துருக்காங்க. 2 இன்னொன்று ஐசிசி மேலே இன்னொரு பிளாக் மார்க். ஏன்னா இப்போது ஐசிசி வந்து பணிந்தது, ஐசிசி சாரி கேட்டது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது
ஹெட்லைன்ஸ் வரும். இப்போ நம்மளே தமிழில் வைக்கிறோம்னா அப்படி தான் வைப்போம். ஏன்னா ஐசிசியோட ரெஃப்ரி தான் ஆண்ட்ரூ பைக்ராஃப்ட். அப்படிங்கும்போது பைக்ராஃப்டை விட ஐசிசிக்கு தான் தப்பு எல்லாமே போய் சேரும். ஸோ அந்த வகையில் ஐசிசி இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறதா தான் வரும். பட் ஆண்ட்ரூ பைக்ராஃப்டை ரொம்ப பேக் பண்ணாங்க ஐசிசி. பின்னாடி என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஆண்ட்ரூ ஜான் பைக்ராஃப்ட்டுக்கு இதுக்கு ஒரு ரைடு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைவடைகிறது. பார்த்துருப்பீங்க இந்த சின்ன ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிருந்தா, இல்லை பைக்ராஃப்ட் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா, இல்லை பைக்ராஃப்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலே ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் அது வந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ அம்பையே இருந்த மாதிரியான ஒரு ஏரர். ஸோ அவருக்கு பயந்துருக்கலாம், இல்லை வேறு யாராவது சொல்லியிருக்கலாமா தெரியல. பட் ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இந்த விஷயத்தில் பயந்துருப்பாங்க. ஐ மீன் டாஸ் போட்டதுக்கப்புறம் இது இருந்திருக்கும். என்னன்னா இப்போ அம்பையர் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காருப்பா. ஸோ அதனால் அடுத்தடுத்த ஒரு ஏஷியன் கேம்ஸில் வந்து இந்தியா கொஞ்சம் சாதகமாகவும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இப்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஐசிசிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதில் ஒரு ஆஃப் த ரீசனாக நான் பார்க்குறேன். ஸோ அதான் மீன் சொன்ன மாதிரி நிறைய பேசிட்டோம் அண்ட் உங்களுக்கு தெளிவாக பேசியிருப்பேன் நான் நம்புகிறேன். அண்ட் இதில் வந்து ஐசிசியோட தவறும் இருக்குது அண்ட் பிசிசியோட தவறும் மேட்சுக்கு அப்புறம் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஐசிசியோட ரெஃப்ரி பைக்ராஃப்ட் வந்து சாரி கேட்டார். அந்த சாரி கேட்டதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசியோட ப்ரெஸ் ரிலீஸில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட ப்ரெஸ் ரிலீஸும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி படித்தேன். இந்த வீடியோ நிறைவடைகிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா?